two categories among believers. இரண்டு வகையினர் விசுவாசிகள் மத்தியிலே. ஒன்னு என்ன தெரியுமா? ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இரண்டாவது ஏற்றுக்கொள்ளாதவர்கள். எதை? வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒரு சிறு கூட்டம், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பெருங்கூட்டம். பெருங்கூட்டம் நடுத்தருவில் நிற்கிறது. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 342வது செய்தி, பழுதற்றவன் நீ, ஃப்ளாலஸ் யூ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால உன்னிடத்திலே பழுது ஒன்றுமே இல்லை. அதை இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஆமென். உங்க பாஸ்டர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீ பூஜ்யம், நீ பாவி. ஆனால் உன்னை ரட்சித்த உன் தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ பூரணமாக்கப்பட்டு இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அதற்கு தானப்பா அவர் வந்தார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னவர் அந்த வேலையை சூப்பர் நேச்சுரலா பெர்ஃபெக்டா பண்ணிட்டு போயிட்டாருப்பா. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றார் நீங்க ஜீரோவாக இருக்க மாட்டீங்க, ஹீரோவாக இருப்பீங்க, ஹீரோயினாக இருப்பீங்க. ஆமென். சீக்கிரம் கண்கள் திறக்கப்படட்டும் அருமையானவர்களே. என்னுடைய வாழ்க்கையில 65 வயது வரைக்கும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? சிலுவை எனக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற மாற்றங்களை நான் அறியல. சிலுவை என்னை எப்படி தகுதிப்படுத்தி விட்டது என்கிற ரகசியத்தை நான் அறியவில்லை. ஏனென்றால் எனக்கு யாருமே சொல்லி தரல. வந்தார் பாருங்க எங்க வாழ்க்கையில ஒருத்தர். யாரு? ஆண்ட்ரூ. எங்க வாழ்க்கை தோசையை பிரட்டி போட்ட மாதிரி தலை நேராயிற்று. அருமையானவர்களே, என்னுடைய செய்திகளை கேட்டு அநேகருடைய தலைகள் நிமிர்ந்திருக்குது. அல்லேலுயா. ஏனென்றால் அதுல ரகசியம் ஒன்றுமே இல்லை. சத்தியத்தை நான் சரியாக போதிக்கிறேன். கிருபை. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால இது எனக்கு தான் சொல்லி இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஏற்ற மிகு வாழ்க்கையை துவங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நற்கிரியையை துவங்கி இருக்கிறவர். நீங்கள் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழப் போகிறீர்கள். சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? சின்ன டெஃபினிஷன் தரேன். வேதம் உங்களை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அவைகளை ஏற்றுக்கொள்ளுவது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. வேதம் தங்களை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் பெருங்கூட்டம் ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. தங்களை விசுவாசிகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களை பற்றி இயேசு சொன்னதையே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுங்க? வனாந்தரத்தில் ஆரம்பிச்சது. எகிப்திலிருந்து புறப்பட்டு இருக்கிற 25 லட்சம் பேருக்கும் நீங்கள் கட்டாத பட்டணம். நல்லா ஞாபகம் வைங்க. நீங்க கட்டக்கூடாது. இப்போ என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் கட்டாத பட்டணம். அப்புறம் அந்த பட்டணம் எப்படி இருக்கும்? வசதியான பட்டணம். அப்புறம் அந்த பட்டணம் எப்படி இருக்கும்? பெரிய பட்டணம். நீங்கள் கட்டாத பட்டணம், அப்புறம் வசதியான பட்டணம், பெரிய பட்டணம். இப்படி எடுத்து எடுத்து வைக்கிறாருங்க. 2 பேர் காலில் தாங்க விழுந்தது. காலேபு யோசுவாவை தவிர அங்கே இருந்த 19,99,998 பேருக்கு காதிலே விழல. இன்னைக்கு வேத வசனம் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ பழுதற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை வசனம்? 100 வசனம் எடுக்கட்டுமா? உன்னுடைய ஆவி மனுஷனிலே நீ பழுதற்றவன்.
எப்படி பழுதற்றவன்? உன்னுடைய கிரியைகளினால் அல்ல, மனிதனுடைய கிரியைகளினால் அல்ல, தேவாதி தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் செய்த புண்ணியங்களை நீ விசுவாசிக்கிறதுனால நீ முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாய் என்று நான் பல செய்தியில சொல்லியிருக்கிறேன். நீ எதையுமே ஏற்றுக்கொள்ளலைன்னா உனக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மாண்டு போனார்களே அவர்களுக்கு ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாதுப்பா. அவர்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்ல. அடுத்து என்ன சொன்னாரு? நீங்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால். எத்தனை அடமொழி கொடுக்கிறார் பாருங்க. நீங்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளை உங்களுக்கு கட்டி வச்சிருக்கேன்னு சொன்னா காதுல விழல. நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகிறார. உன் காதுல விழுதா? அல்லது அந்நிய காரியமாக எண்ணுகிறாயா? உனக்கும் அந்த இஸ்ரவேலர்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர்களும் தேவனுடைய வார்த்தையை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொன்னாரு. யாராவது பிரசங்கத்தில் இதை டிஸ்கஸ் பண்றாங்களா? அப்போ உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அருமையானவர்களே, சிந்தியுங்க, சிந்தியுங்க அருமையானவர்களே. இன்னும் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார்? பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நான் உனக்கு பவர் கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க அதை சீரியஸா எடுக்கலைன்னா வனாந்தரத்திலே மாண்டு போன அந்த இஸ்ரவேலர்களோடு தானே நீங்க சேர்ந்து இருக்கீங்க. இன்னும் அவர் என்ன சொன்னாரு? நீ தோண்டாத துறவு, நீ நடாத தோப்பு. இந்த வார்த்தைக்கோ அவர்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஆனால் அதே சூழ்நிலை தானே, அதே வனாந்தரம் தானே, அதே 40 ஆண்டுகள் தானே. காலேபு யோசுவாவும் தேவனுடைய வார்த்தையை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள முடியுமானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ தெய்வ மகனாக தெய்வ மகளாக இருக்கிறாய். உன்னை பற்றி உன் நாதனாகிய இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை உன்னாலே ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சீரியஸான மேட்ருங்க, ரொம்ப சீரியஸான மேட்ரு. ஹல்லேலூயா. ஓ, நீங்கள் வேதம் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வார்த்தையாகிய தேவனையே அவமதிக்கிறீர்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், எதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறேன் என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், சரி பவுல் சொன்னதை விட்டுருவோம். இயேசு சொன்னதை, இயேசு உன்னை பார்த்து என்ன சொன்னார்? யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். இதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இதை நீ சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், நீ என்ன செய்கிறாய்? இயேசுவையே அவமதிக்கிறாய். அவருடைய வார்த்தையை அவமதிப்பது தானே அவரை அவமதிப்பது. நீ அந்த துணிகரமான பாவத்தை செய்யலாமா? அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இந்த பூமியிலே இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை வந்தால் நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நீ தேவனையே அவமதிக்கிறாய். வார்த்தையை அவமதிப்பது தேவனை அவமதிப்பது. அது என்ன சொல்லுகிறது? அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பழுதற்றவர்களாக இருக்கிறீர்கள். You are flawless, dearly beloved. இதற்கு மேலாக இயேசு சொல்றார் பாருங்க. என்ன சொல்றாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களிடத்தில் பழுது ஒன்றுமில்லை. நீங்கள் பழுதற்றவர்களாக மாறும்படியாக நான் என்ன செய்தேன்? என்னுடைய ரத்தத்தை சிந்தினேனே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவருடைய தழும்புகளால் சுகமானது எவ்வளவு உண்மையோ அதே போல அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற தேவ வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இயேசுவையே சந்தேகிக்கிறீர்கள். இயேசு தானப்பா சொன்னாரு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரு. ஏன் விசுவாசிக்கணும்? நீங்கள் பழுதற்றவர்கள் என்பதை ஏன் விசுவாசிக்க வேண்டும் தெரியுமா? நீங்க தேவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ தேவனிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை. எனவே உன்னிடத்திலே பழுது ஒன்றும் இல்லையே. சொன்னவர் நாதனாகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? அவருக்கு பொய் சொல்ல தெரியாதே. அவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன் அல்லவா? ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது.
சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உன்னை என்னோடு இணைக்கவில்லை. டியர்லி பிலவட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டுங்க. சாதாரண ஊழியம் செய்யும்படியாக, சாதாரண ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாக தேவன் உன்னை என்னோடு இணைக்கவில்லை. நாம் எதற்காக இணைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? உலகத்தை உலுக்கி நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று வையகத்துக்கு வழிகாட்டும்படியாக. எந்த வார்த்தையை இயேசு சொன்னார்? நீ உலகத்திற்கு உப்பா இருக்கிறாய். என்ன அர்த்தம்? உலகத்தை வாழ வைக்கக்கூடிய நபராக தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிரதானமான பாடம் என்னன்னா, நீ பழுதற்றவன், அப்பழுக்கற்றவன், உன்னிலே குறை ஒன்றும் இல்லை. இதை சொன்னவர் இயேசு கிறிஸ்துவங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஆவியான தேவன் உன்னுடைய ஆவி மனுஷனை மாத்திரம்தான் பார்க்கிறார். அது எப்படி இருக்கிறது? பழுதற்றதாக இருக்கிறது. எப்படி அது தகுதிப்படுத்தப்பட்டது? மனுஷனுடைய கிரியைகளினால் அல்ல. நீங்க நினைக்கிறீங்களா, உங்க பாஸ்டர் சொல்றாருல, எப்ப நீ 40 நாள் உபவாசம் பண்ணு தகுதி அடைந்து விடுவாய் என்று சொல்லுகிறாரு. இதை போல பச்சை போய் உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுப்பா. உன்னுடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கு? ஆளுக்கும் கந்தலுமா தான் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க, ஐயா 100 கட்டளைகள் இருக்குது, நான் 99 கட்டளைகள் நிறைவேற்றிட்டேன். ஐயா, நீ ஒன்றிலே தவறுனாலும் 0. அதை நான் உனக்கு வாசிக்கட்டுமா? யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளிங்க. ஸோ ஆண்டவர் என்ன டிசைர் பண்றாரு? எப்பா, உங்க நீதியை வச்சு என்கிட்ட ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எனவே என்ன செய்யறேன்? என்னுடைய குமாரனையே உனக்கு தகுதியாக்கி விடுறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன? அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்துட்டு தெரியுமா? இயேசுவையே உனக்கு தகுதியாக்கி விட்டது. எனவே நீ பழுதற்றவன், பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். எத்தனை நேரம் நான் சொல்லியிருக்கேன். நீங்க ரூம் போட்டு தியானிக்கிறதுக்கு 2 வசனம் சொல்லட்டா? ஏன் அப்படி சொல்றேன்னா, அதை சீரியஸா எடுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை எந்த அளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார், எப்படி தகுதிப்படுத்தி இருக்கிற 2 வசனம் உங்களுக்கு மாம்சமானா போதும். 1 கொரிந்தியர் 1:24, 2வது 1 கொரிந்தியர் 31. ரூம் போட்டு தியானிங்க, மனப்பாடம் செய்யுங்க. உங்கள் விசுவாச விண்ணை தொடும். எதை விசுவாசிக்கிறீங்க தெரியுமா? ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். என்னிடத்திலே பழுதொன்றும் இல்லை. ஏன்? பழுதற்றவனாக என்னை மாற்றும்படியாக இயேசுவையே எனக்கு நீதியாக்கி விட்டார். இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். இயேசுவையே எனக்கு தகுதியாக்கி விட்டார்ப்பா. இந்த ட்ரூத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேக பாவங்களிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். ஆனாலும் விழுந்து போன உலகத்திலே உங்களுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. ஆனால் நீங்கள் அதிலே மூழ்கி விட மாட்டீர்கள். அக்கார்டிங் டு Romans 6:14, since you are not under law but under grace, sin cannot dominate you, sin cannot overtake you, you shall dominate the sins. Dearly beloved, குற்ற உணர்வு அடைய மாட்டீங்க. உங்க மனசாட்சி தெளிவா இருக்கும். முக்கியமான புஸ்தகங்க மனசாட்சி. இந்த புஸ்தகத்தை நான் 10 நேரம் வாசித்தேங்க. சுத்த மனசாட்சி ஆயிட்டு. ஏன்? சத்தியத்தை அறிஞ்சிட்டேன். என்னுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய அனந்த ஞானத்தின்படி என்ன செஞ்சிட்டாரு? உன்னுடைய ஆவி மனுஷனிலே கரைப்படாதபடி அதை சீல் பண்ணிட்டாரு. எபேசியர் 1:12. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் இலவசமாக்கிட்டாரு. பாவ மன்னிப்பு உனக்கு இலவசம் தானே. இயேசு தன்னுடைய பரிசுத்தத்தையே உனக்கு கொடுத்துட்டாரு, அதுவும் இலவசம். ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய நீதியை உனக்கு கொடுத்துட்டாரு, அதுவும் இலவசம் தானே. அதைத்தானே 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 மிக முக்கியமான வசனங்க. தேவன் எப்படி உன்னை பழுதற்றவனாக மாற்றினார், எப்படி உன்னுடைய ஆவி மனுஷனை பழுதற்றவனாக மாற்றினார் பாருங்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி அடையும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். பல முறை தியானிச்சிருக்கிறோம் பாருங்க. எப்படிங்க நம்மை நீதிமான் ஆக்கினாரா? நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தல் என்று உனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அவருடைய அனந்த ஞானம் என்ன செஞ்சுட்டு
மேல இருந்த பாவத்தை எல்லாம் அவர் மேல வச்சதுனால அவர் பாவமானார். அவர் மேல இருக்கிற அந்த அப்பழுக்கற்ற தேவ நீதியை தூக்கி மேல வச்சதுனால நீ தேவ நீதிமான், நீ தேவ நீதிமாட்டி, அதுவும் இலவசம். எனவே உன்னிலே இப்பொழுது பழுது ஒன்றும் இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து பாருங்க, சில கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு பதிலை நான் வாசிக்கிறேன். யோவான் 10:10. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அருமையான தேவர்களே, நான் ஏன் உங்களை தைரியமாக தேவர்களே என்று அழைக்கிறேன் தெரியுமா? ஏன் இயேசு கிறிஸ்து உங்களை தேவர்கள் என்று அழைத்தார் தெரியுமா? ஐயா, யூ ஹேவ் பீன் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். நான் உங்களை பரிபூரணப்படுத்த வந்தேன், அதை 100க்கு 100 செய்துட்டேன். அந்த பரிசுத்தத்தை நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த தேவ நீதியை நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பரிபூரணமான தகுதியை நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட் டியர்லி பிலவட். தேடி ஓடாதீங்க, பரிசுத்தத்தை தேடி ஓடாதீங்க. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். எழுதி இருக்கிறது, நீ பரிசுத்தவான் என்று எழுதி இருந்தால் நீ அதை ஏற்றுக்கொள், அதை விசுவாசித்தால் நீ பரிசுத்தவான். நீ நீதிமான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை விசுவாசித்தால் நீ நீதிமான். மாம்ச பிரயாசம் அற்ப பிரயோஜனம் உள்ளதுங்க. நீங்கள் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. எதை? உன்னை பற்றி உன் தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுவதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்பொழுது நீங்கள் பரிபூரணமான ஒரு வாழ்க்கையும் வாழுவீர்கள். இந்த நிஜத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் என்ன செய்ய முடியும்? நம்ப முடியாததை நம்ப முடியும். எந்த நம்ப முடியாததை நம்ப வேண்டும்? நான் சொல்லுகிறேன் பாருங்கள். உன்னை பார்த்து தேவன் என்ன சொன்னாரு? இந்த மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசிட்டா போயிருன்னு சொன்னார். ஆனால் உன்னால் நம்ப முடியல. ஏன்? நீ எந்த அளவு தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாய் என்பதை உன் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அங்கிள், நான் இன்னும் பாவத்தில் இருக்கிறேனே, இன்னும் போனோகிராஃபி பார்க்குறேன்னா என்ன எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார்? அருமையான மகனே மகளே, இந்த புக்கை நீ படிக்கலைன்னா நீ எப்பவுமே குற்ற மனசாட்சியோடு தான் வாழ்வ. குற்ற மனசாட்சி என்ன செய்யும்? உன் விசுவாசமாகிய கப்பலை கடலில் மூழ்கடிச்சிடும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதைத்தான் போதகர்கள் போதிக்கிறார்கள். தேவன் தங்களை தகுதிப்படுத்தி விட்டார் என்கிற அந்த நிஜத்தை பாஸ்டரே அறியலையே. நான் பாவி அப்படித்தானே பாடுறீங்க, வச்சுக்க அப்படின்னு ஆண்டவர் விட்டுறாரு பாருங்க. தவறாக போதிக்கிறார்கள் 90% ஊழியர்கள். தேவன் அவர்களை தடை செய்வதில்லை. அவர் நேருக்கு நேராக வந்து, உன் பேர் என்ன? பாஸ்டர் ஜான். பாஸ்டர் ஜான், நீ தப்பா போதிக்கிறா அப்படின்னு சொன்னா ஏவாள் சண்டைக்கு வந்துடுவான், கல்லறையிலேருந்து எழுந்து வந்துடுவான். ஏன் அங்கிள் அப்படி சொல்றீங்க? அவள் தெரியாம தான் பறிக்க போறா. எதை? மரண மரத்தின் கனியை தெரியாம பறிக்க போறா. அந்த இடத்துல தேவன் குறுக்கிட்டு இருக்கலாம். என்ன குறிப்பிட்டு இருக்கலாம்? என்ன குறுக்கிட்டு இருக்கலாம்? ஏவாள் பாதாளத்தில் விழப்போறா, அதை பறிக்காத அப்படி சொல்லல பாருங்க. ஐயா, நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அதற்கு தேவன் தடையாக இருக்க மாட்டார். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இன்னைக்கு அநேக போதகர்கள் என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? மனித நீதியை நீங்க பேசுறீங்க, தேவன் தடை செய்ய மாட்டார். சுய நீதியை பேசுகிறீர்கள், தேவன் தடை செய்ய மாட்டார். மனிதனுடைய பிரயாசத்தினாலே தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியும் என்கிற பொய்யை பேசுகிறீர்கள், தேவன் தடை செய்ய மாட்டார். ரிசல்ட் என்ன தெரியுமா? இதை போதிக்கிற பாஸ்டரும் வாழலை, இவங்க பிரசங்கத்தை கேட்ட விசுவாசிகளும் வாழலை, நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. பல போதகர்கள் என்னிடத்துல பேசியிருக்காங்க. ஐயா, உங்க செய்தியை மட்டும் நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருந்தேன்னா என் மனைவியை நான் இழக்க கொடுத்துருக்க மாட்டேன், நானும் நல்லா இருந்திருப்பேன், என் பிரசங்கத்தை கேட்ட மந்தையும் நன்றா இருக்கும். இன்னைக்கு நானும் நல்லா இல்லை, என் மந்தையும் நல்லா இல்லை. ஏன்? நீங்கள் தவறாக போதிக்கிறீர்கள். ஏன்? எதை தவறாக போதிக்கிறீங்க? ஏன் தவறாக போதிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்னதை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. தெளிவாக சொன்ன சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அருமையானவர்களே, பலமுறை சொன்னதுதான்.
பவுல் சொல்லுறான் பாருங்க, எழுதுனதையே நான் திரும்ப எழுத சோம்பல் படலை. 40 நேரம் பேசியிருக்கிறேன், இப்போ 41வது நேரம் பேசுகிறேன். சரிங்களா? எதை பேசுகிறேன்? உன்னை பற்றி, உன்னை ரட்சித்த உன் தகப்பனாகிய தேவன் சொன்னது. நீ எழுதிக்க. யோவான் 7:38. உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? யோசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் மேடையில் நின்று பிரசங்கம் பொழுது உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போய் ஜனங்களை விடுவிக்கும், ஜனங்களை சுகப்படுத்தும், ஜனங்களை சமாதானப்படுத்தும். இந்த வார்த்தைக்கு சபைக்கு சம்பந்தமே இல்லை. ஒரே ஒரு கண்டிஷன் தான், அதையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களே. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இட் இஸ் இனஃப்ங்கிறாரு பாருங்க. 700 பேர் இருந்த கூட்டத்தில் நான் பேசுகிறேன். ஐயா, அந்த வார்த்தை மாம்சமாகிறது. பெரிய கட்டிங்க, கேன்சர் கட்டி. அவர் சொல்றார், ஐயா இவ்வளோ பெரிய கட்டி இருந்ததுயா, உங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே மறைந்து போயிற்று. ஏன்? 7:38. இதை குறித்த ஒரு அறிவு வந்தால் நீங்கள் யார் மேலேயும் கையை வைக்க வேண்டியதில்லைங்க. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போய் ஜனங்களை விடுவிக்குது, ஜனங்களை வாழ வைக்கிறது. யார் சொன்னார்? இயேசு சொன்னார். இதை நீ ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து நீங்கள் தேவர்கள் என்று சொன்னார். ஏன்னா நீங்கள் தகுதி அடைந்திருக்கீங்க, வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? நீங்கள் இயேசுவையே சந்தேகிக்கிறீங்களே, அப்போ எவ்வளோ பெரிய ஃபூல் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் முட்டாள்தானங்க, இல்லை ஞானியா? இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் நியாயம் தீர்க்க போகிறீங்களா? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னாரே, உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதைவிட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொன்னாரே, அதற்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையே. நீங்கள் பழுதற்றவர்கள் என்று 10 வசனம் இருக்கு, அதற்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையே. அருமையானவர்களே, இன்றைக்கு கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் விழுகிறன. துணிஞ்சு நம்புங்க. உன்னிடத்துல குறை இருக்க, 1000 குறை இருக்கு. ஆனால் நான் அந்த வார்த்தையை நம்புவேன். எந்த வார்த்தையை நம்புவேன்? நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன், பரிபூர்ணமாக்கப்பட்டு. இதை நம்புப்பா. விசுவாசம் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய கிரியைகளினால் நீங்கள் 1% கூட தகுதியாக முடியாது. அப்படி உங்களாலே தகுதியாக முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கே போயிருக்க மாட்டார். நீங்கள் சிலுவையை காலின் கீழே போட்டு மிதிக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அவர் சொன்ன எதையுமே ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. எதை ஏற்றுக்கொள்ளுகிறதுல? யூ ஹேவ் பீன் ஃபுல்லி குவாலிஃபைட், யூ ஹேவ் பீன் பர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சிலுவையை காலின் கீழே போட்டு மிதிக்கிறீர்கள். அந்த துணிகரமான பாவத்தை இன்னும் எவ்வளவு நாள் செய்ய போறீங்க? எவ்வளவு நாள் உங்கள் இரட்சகரை அவமதிக்க போகிறீர்கள்? எவ்வளவு நாள் அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடாமல் போக போகிறீர்கள்? மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே. என்னுடைய செய்திகளை கேளுங்க. நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்பத்தக்கதாக நீங்கள் விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருப்பீர்கள். அப்பொழுது தேவன் உங்களை பற்றி சொல்லியிருக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, பிரதானமாக எதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள்? 2 காரியங்களை சொல்லி முடிக்கிறார். முதலாவது, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு, நீதிமானாக்கப்பட்டு, பரிபூர்ணமாக்கப்பட்டு, பழுதற்றவனாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிற வசனங்களை நீ ஏற்றுக்கொள்ளுவாய். 2வது எதை ஏற்றுக்கொள்ளுவாய் தெரியுமா? நீங்கள் பயங்கரமான அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அது சாத்தியம். அதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக, அவிசுவாசம் அகன்று போவதாக. நீர் இவர்களை பழுதற்றவர்களாக பார்க்கிறீர் ஆண்டவரே, தேவர்களாக பார்க்கிறீர் ஆண்டவரே. அவர்களும் அப்படியே தங்களை பார்ப்பார்களாக. இதற்கு தடையாயிருக்கிற அறியாமையே அகன்று போ, அவிசுவாசமே போவலிய இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கே இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.